ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாறு படைத்துள்ள இந்திய வீராங்கனை மனு பாக்கருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, வரலாற்று சிறப்புமிக்க பதக்கத்தை மனு பாக்கர் வென்று இருப்பதாகவும், இந்தியாவிற்காக துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் வீராங்கனை என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளதால் இந்த வெற்றி மேலும் சிறப்பு வாய்ந்தது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் குத்துச்சண்டை போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்திய வீராங்கனை நிகத் ஜரீன் முன்னேறியுள்ளார். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று போட்டியில் ஜெர்மனி வீராங்கனை மேக்ஸி க்ளோட்சரை 5-0 என்ற புள்ளிகள் கணக்கில் நிகத் ஜரீன் வென்றார். இதன் மூலம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு நிகத் ஜரீன் தகுதி பெற்றார். வருகிற 1ஆம் தேதி நடைபெறும் இந்த போட்டியில் சீன வீராங்கனை வு யூவுடன் நிகத் ஜரீன் மோத உள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்திய வீரர் சரத் கமல் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் ஸ்லோவேனியா வீரர் டெனி காசலுடன் மோதிய சரத் கமல் 2-4 என்ற கேம் கணக்கில் தோல்வியை தழுவினார். தரவரிசையில் 40வது இடத்தில் இருக்கும் சரத் கமல் 126வது இடத்தில் இருக்கும் ஸ்லோவேனியா வீரரிடம் தோல்வியடைந்தது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் துப்பாக்கிச் சுடுதலின் இறுதிப் போட்டிக்கு இந்திய வீரர் அர்ஜுன் பபுதா முன்னேறியுள்ளார். ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியின் தகுதிச் சுற்றில் இந்திய வீரர் அர்ஜுன் பபுதா 630.1 புள்ளிகள் பெற்று அர்ஜுன் பபுதா 7ஆம் இடம் பிடித்தார். இதன் மூலம் இறுதிப் போட்டிக்கும் அவர் முன்னேறினார். இதேபோன்று மகளிர் ஏர் ரைஃபிள் துப்பாக்கிச் சுடுதல் தகுதிச் சுற்று போட்டியில் இந்திய வீராங்கனை ரமிதா ஜிண்டால் 631.5 புள்ளிகளுடன் 5வது இடம் பிடித்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். மற்றொரு இந்திய வீராங்கனை இளவேனில் வாலறிவன் 10வது இடம் பிடித்து போட்டியிலிருந்து விலகினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.